அட கடவுளே, புத்துக்குள்ள கைய விட்டது ஒரு குத்தமாடா. இந்த துரத்துதே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேனே. தலைவரே, அவனை விடக்கூடாது. நம்ம புத்துக்குள்ளேயே கையை விட்டையான். அவனை விடாதீங்க தலைவரை, துரத்துங்க. இவனுக்கு நேர்ந்த கதையை பார்த்து இனிமேல் எந்த மனுஷங்களும் நம்மளோட புத்தக கையை விடுறதுக்கு யோசிக்கணும். துரத்துங்க, விடாதீங்க, துரத்துங்க. இவங்க வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டா நம்மளை அடிச்சே கொண்டுடுறாங்கல்ல, நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இவங்க வரலாமா? துரத்துங்க தலைவரை இவங்களை. ஐயோ அப்பா, முடியலடா சாமி. ஷோபா, ராஜநாகா சார் முடியல. காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து கருணா காட்டுங்க. சுத்தி சுத்தி ஓட விடுறாங்க உங்க சிஷ்ய பிள்ளைங்க. தயவு செய்து உங்க கருணை பார்வையை என் மேல காட்டுங்களேன். உன்னை விட்டா இன்னும் இப்படி துரத்தி துரத்தி காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ராஜநாகா சார், கொஞ்சமாச்சும் உங்க கருணை பார்வையை காட்டுங்க. சரி, நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை தொந்தரவு பண்ணதுக்கு எங்க கூட்டாளிகிட்ட முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிருங்க பாம்பு சார், மன்னிச்சிருங்க பாம்பு மேடம். இனிமேலும் உங்க வீட்டு பக்கத்து என்ன, நீங்க இருக்க ஏரியா பக்கத்து கூட வரமாட்டேன். நீ எங்க வேணாலும் உங்க புத்த கட்டுங்க, உங்க வீடை கட்டுங்க. நான் இனிமேலும் உங்களை பார்க்கவே மாட்டேன். ஆமா பாம்பு சார், நான் உங்க புத்துல கையை தானே விட்டேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையே. அப்புறம் என்னைய எதுக்கு இப்படி வச்சு செய்றீங்க? இப்படிதான் ஒருத்தன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க புத்துக்கிட்டேயே அடிக்கடி வருவான். வந்து நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தான். நாங்களும் சாதாரணமா நினைச்சு விட போக எங்க நாகமணியை அவன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க நாகப்பாம்பு சார்? உங்ககிட்டயே வந்து நாகமணியை தூக்கிட்டு போயிட்டானா? அவ்வளோ தைரியம் நம்ம ஊர்ல எவனுக்கு இருக்கு? தூக்கிட்டு போயிட்டாங்களே. உங்க பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குறான்ல சோழமுத்து, அவன் தான் வந்து எங்க நாகமணியை தூக்கிட்டு போனதாக எங்க கூட்டாளிகள்லாம் பார்த்துருக்காங்க. நாகமணி எங்களுக்கு திரும்பி கிடைச்சா மட்டும்தான் எங்களோட சக்தியெல்லாம் எங்களுக்கு திரும்பி கிடைக்கும். நீ எங்களோட நாகமணி எங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு உதவி செய்வியா? கண்டிப்பா உதவி செய்யறேன் நாகராஜா. உங்க நாகமணி எங்கங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் வந்து உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். தலைவா, நீங்க இவன்ட்ட உதவி கேட்டிருக்கீங்க, இவனை நம்பலாமா? கூட்டாளிகளே, நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இவனை காலையிலேருந்து நம்ம படாத பாடுபடுத்தி துரத்தியும் இவன் மறுபடியும் உதவிக்குன்னு நம்ம கிட்டேயே தான் கேட்கிறான். அதுல இருந்தே இவனை நம்ம முழுசா நம்பலாங்கிறது தெரியுது. அவன் நினைச்சிருந்தா ஊர்ல இருந்து 4 பேரை கூட்டு வந்து நம்ம புத்தையும் நம்மளையும் அழிச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. திருப்பி என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வந்து நிக்கிறான். அதனாலதான் அவன்கிட்ட நான் தைரியமா சொன்னேன், அவனை நம்பலாம். அவன் நமக்கு நாகமணியை திருப்பி கொடுத்துட்டான்னா அவனோட கோரிக்கை ஏதாவது ஒண்ணு, ஆசையை ஒண்ணு நிறைவேற்றுவோம். என்ன ஷகானா, சஞ்சு ரொம்ப நேரமா ஸ்னேக்கு கிட்ட சீக்ரெட் பேசிட்டு இருக்கான். பொறு வரான், அவன்கிட்டே கேட்போம். டேய், என்னடா ரொம்ப நேரமா ஸ்னேக்கு கிட்டே சீக்ரெட் பேசிட்டு இருக்க? ஏய் கேர்ள்ஸ், நம்மளோட உதவி இப்போ அந்த பாம்புகளுக்கு தேவைப்படுது. அதுகளோட நாகமணியை நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற சோழமுத்து திருடிக்கிட்டானா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவன்கிட்ட இருந்து அந்த நாகமணியை எடுத்துட்டு வந்து இந்த பாம்புகிட்ட ஒப்படைக்க போறோம். இப்போ நான் கிளம்பிட்டேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் வந்தா என் கூட வாங்க.